ஒரிஜினல் நெல்லூர் சுடிப்பி 3 மாச குட்டி எவ்வளவு இருக்குது? 22,250. எவ்வளவு வரும் மேக்ஸிமம் இதெல்லாம் வளர்த்தா? 1 வருஷம் 2 வருஷம் வளர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். தாராளமா 100 கிலோ கிராஸ் பண்ணுவோம். சென்னையில இருந்து சும்மா நம்மளுக்கு ஒரு 75 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் தான், ரொம்ப கிட்ட தான் சென்னை நம்மளுக்கு. 3 மாசம் வளர்ப்புல 1 மாசத்துக்கு 7 கிலோ, 3 மாசத்துல 20 கிலோ வரைக்கும் வாய்ப்பு இருக்குங்களா? தாராளமா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. டிஎம்ஆரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமச்சீரான ஒரு உணவு தான். அதுல பசுந்தீவனம், உலர் தீவனம், கான்சன்ட்ரேட்டட் ஃபீடு, இது எல்லாமே அதுல இருக்குது. இந்த குட்டிகளை பக்ரீத்துக்கு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா எவ்வளவு நாள் வளர்க்க வேண்டிய வரும்? இப்ப எடுத்தாங்கனாலே தாராளமா 40 கிலோல இருந்து 50 கிலோ வரைக்கும் இந்த 20 கிலோ குட்டி எவ்வளவு வரும் ரேட்? இப்போ கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த ஊருக்கு வந்துருக்குன்னா, காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துல அரக்கோணம் பக்கத்துல MMA ஷீப் ஃபார்ம்னு ஒரு பண்ணைக்கு வந்திருக்கோம். இவங்ககிட்ட ஸ்பெஷல் என்னன்னா, ஒரிஜினல் நெல்லூர் ஜுடிப்பி குட்டிகளும் ஓங்கோல் குட்டிகளும் ஆந்திராவுக்கு போய் நேரடியா போய் அங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க. நிறைய நண்பர்கள் நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க, ஒரிஜினல் நெல்லூர் ஜுடிப்பி வேணும், ஓங்கோல் குட்டிகள் இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த பண்ணை MMA ஃபார்ம்ல வந்து ஒரிஜினல் பொருள் கிடைக்குது, நீங்க நம்பி வாங்கலாம். அதே மாதிரி இவங்க இந்த TMRங்க தீவனத்தை டீலர்ஷிப் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், முன்னோடி பக்கத்துல உள்ள மாவட்டங்களுக்கு யாராவது வேணும்னாலும் வாங்கிடலாம். 1 கிலோ தீவனத்தோட விலை 22 ரூபா தான். மாசத்துக்கு 5 கிலோ உயிரிட கூடும். இந்த செம்மறி குட்டிகள் வளர்க்கும் போச்சுல, ஒரு வேலைக்கு போறவங்க வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களும் காலையிலே தீவனத்தை போட்டுட்டு நீங்க வேலைக்கு போயிடலாம். சரிங்களா? தண்ணி மட்டும் வச்சிடணும். அப்புறம் சாயங்காலம் வந்து தீவனத்தை போட்டா போதும். அப்படி எளிமையான முறையில வளர்க்கணும்னா இந்த தீவனம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இவங்க டீலர்ஷிப் எடுத்திருக்காங்க. நெல்லூர் ஜுடிப்பி குட்டிகள் இப்போ 200 குட்டிகள் ஸ்டாக் இருக்கு. வேணுங்க உடனே புக் பண்ணிடுங்க. நல்ல தரமான குட்டிகளா கொடுக்காங்க. வணக்கம். நம்ம ஃபார்ம் நேம் பாத்தீங்கன்னா MM ஷீப் ஃபார்ம். இது வந்து கரெக்டா எங்க அமைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரத்துல இருந்து கரெக்டா ஒரு 20 கிலோமீட்டர்ல நம்ம ஃபார்ம் வந்து இருக்கு. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நெல்லூர் ஜுடிப்பி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓங்கல் பிரீட், அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபேமஸா இருக்கு. 8 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கோம். பக்ரீத் சேல்ஸ், கறி கொடுக்கறது, அக்கிகா, எல்லா வகையான இதுக்கும் வளர்ப்புக்கும் சரி, ஆடு வாங்கிட்டு போயிட்டு சேல்ஸ் பண்றவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நெல்லூர் ஜுடிப்பி குட்டியில 70 கிலோ 80 கிலோ 100 கிலோ வரைக்கும் வளரும்னு சொல்றாங்க. இந்த ரகங்கள் தான் அது. நீங்க சொல்ற மாதிரி 100 கிலோவும் நிறைய பேர் வளர்த்திருக்காங்க, 100 கிலோக்கு மேலேயும் நிறைய பேர் வளர்த்திருக்காங்க. இது எல்லாமே வந்து வளர்ப்புக்கு கொடுக்கக்கூடிய குட்டிக்கு தான் வந்து. இது வந்து சராசரி இடம் வந்து பாத்தீங்கன்னா 18 கிலோ 19 கிலோ 20 கிலோ அந்த மாதிரி ரேஞ்ச்ல இருக்கும். நல்ல குவாலிட்டியான குட்டிங்க இது. இது நம்ம வளர்ப்புக்காக மட்டும்தான் இது வந்து இப்போ இது எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 குட்டி இருக்கு. 200 குட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா கறிக்காகவும் வளர்ப்புக்கு ஏத்த ஒரு குட்டிங்க. அதே மாதிரி அடுத்த மே மாசம் வரக்கூடிய பக்ரீத்துக்கும் வளர்ப்புக்கு ஏற்ற குட்டிங்க இது எல்லாமே. இது வளர்ச்சினா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு எடை கூடும் அண்ணாச்சி? இல்ல, நம்ம வளர்த்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோ கேரண்டியா வருது. இது சில ஆட்டுகள் வந்து எந்த நோயும் இல்லாம நல்லா சாப்பிடும் போது 7 கிலோ வரைக்கும் நம்ம கிட்டே தாராளமா ஏறி இருக்கு. TMR உடைய தீவனம் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். காலையிலயும் சாயங்காலமும் இந்த தீவனம் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். நடுவுல வந்து இதுக்கு உலர் தீவனமோ சரி, பசுந்தீவனமோ சரி, எதுவுமே நம்ம கொடுக்கறது இல்ல. ஒரு தீவனம் போதுமானாச்சு? இந்த தீவனம் மட்டும் தான் போட்டுட்டு இருக்கோம். இந்த தீவனத்துக்கு மட்டுமே நல்ல ரிசல்ட் வந்துட்டு தான் இருக்குது. எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கழிச்சல் பிரச்சனை அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. நெல்லூர் ஜுடிப்பி ஆடு எடுத்துட்டு வந்துட்டு இந்த தீவனம் போடுறோம் அப்படின்னா வந்த உடனே ஆடுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தீவனத்தை வந்து ஈஸியா சாப்பிடுது. அதாவது ஒரு 100 குட்டி எடுத்துட்டு வரோமா, 95 குட்டிகள் வந்து தாராளமா இந்த தீவனத்தை வந்து சாப்பிடுது. ஒரு 5 குட்டிக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு 2 நாள் கழிச்சு சாப்பிடுது. வளர்ப்புக்குன்னா எத்தனை கிலோல வாங்கினா நல்லா இருக்கும்? இப்போ நெல்லூர் ஜுடிப்பி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சம்மர் சீசன்ல வெயில் நல்லா அடிக்கும் போது, பனி இல்லாம மழை இல்லாம, அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க 13 கிலோல இருந்து தாராளமா வளர்க்கலாம். நம்ம வந்து 13 கிலோல இருந்து 22 கிலோ வரைக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். யார் எப்படி கேட்கறாங்க, ஒரு சில பேத்துக்கு வந்து ஒரு சில பட்ஜெட் இருக்கும். அந்த பட்ஜெட்டுக்குள்ளதான் வந்து ஆடு தேவைப்படும். ஒரு சில பேத்துக்கு வந்து எனக்கு பெரிய ஆடா வேணும், நான் சீக்கிரமே 2 மாசத்துல வளர்த்து கொடுத்துடணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம குட்டிகள் வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கறிக்கு ரொம்ப வந்து இதோட மீட் வந்து இதோட கறி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். நம்ம TMR போட்டு வளர்க்கும் போது இதோட ஃபேட் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரி மீட்டோடைய பர்சன்டேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி வருது. மாதிரி பக்ரீத்துக்கு நல்ல ஹைட்டு, லென்த்து, நல்ல ஒரு முடி அழகுல, தோரணையில உங்களுக்கு கடா வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இந்த நெல்லூர் ஜுடிப்பியை வந்து தேர்ந்தெடுக்கலாம். மாதிரி ரொம்ப ஷார்ட் டேர்மா வளர்த்து ஒருத்தவங்க கொடுக்கணும், என்னால 100 நாள்லாம் வளர்க்க முடியாது, நான் 2 மாசம் தான் வளர்ப்பேன் அப்படின்றவங்களுக்கும் இந்த கடா வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து ஒரு 2 மாசத்துல வந்து ஒரு நல்ல வெயிட் கெயின் வரக்கூடிய ஒரு கடா. அதே மாதிரி விதை கடாயாவும் நீங்க வந்து இதை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 1000 குட்டிக்கு மேல டெலிவரி செஞ்சுட்டோம் தமிழ்நாடு முழுவதும். எவ்வளவு தூரத்துக்கு டெலிவரி பண்ணுவீங்க கொடுக்கறது? அவங்க எவ்வளவு எடுக்கிறாங்கன்றத பொறுத்து. சில பேர் 1 குட்டி வேணும், 2 குட்டி வேணும், அவங்க வந்து நாங்க ரொம்ப தூரத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்கும். இல்ல ஒரு 30 குட்டி எடுக்கிறாங்க, அதுல இருந்து ஜாஸ்தி எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து தனியா ஒரு வண்டி வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி அந்த வண்டியிலேயே நம்ம அவங்களுக்கு டைரக்டா பண்ணைக்கு ஏற்றி அமைச்சிருவோம். திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இவ்வளவு தூரத்துல ஒரு 500 கிலோமீட்டருக்கு மேல உள்ள ஒரு கிராமத்துக்கு அனுப்பணும் அனுப்புவீங்களா? ஏன்னா அங்க இருந்து வண்டி ரெகுலரா சென்னைக்கு வருது. அங்க உள்ள பொட்டுக்குட்டிங்க, அந்த சண்டை கடாய்ங்க ரெகுலரா வண்டியில வருது. அந்த வண்டியிலே ரிட்டர்ன் வந்து நம்ம இந்த வேலூர் பைபாஸ்ல தான் போகுது.
வேலூர் பைபாஸ்ல போகும்போது அவங்களுக்கு என்ன குட்டி வேணுமோ அந்த குட்டி நம்ம அந்த வண்டியிலே மார்க்கிங் போட்டு அனுப்பிச்சிருவோம். ஸோ அவங்க வந்து அவங்க டெலிவரி எடுத்துக்கலாம். நெல்லூர் ஜுடிப்பின்னு சொல்றீங்க, ஒரிஜினல் தன்மையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரிஜினல் தன்மை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டெக்னிக்கலா உங்களுக்கு சொல்லணும்னா அதோட லென்த் ஹைட் மெஷர்மெண்ட் தான். இது பக்கத்துல நீங்க ஒரு மயிலம்பாடி குட்டி வச்சிருக்கீங்க, அதுக்கு ஒரு 3 மாச குட்டி இருக்கு, இதோட ஒரு 3 மாச குட்டி இருக்கு. இது ரெண்டுத்தையும் நீங்க பக்கத்துல வைக்கும் போது உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த நெல்லூர் ஜுடிப்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே வந்து கொம்பு வராது, நல்ல சைஸ் பெருசா இருக்கும். ஆனா கொம்புகள் வந்து பாத்தீங்கன்னா சின்னதாவே இருக்கும். ஆனா மயிலம்பாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா சைஸ் சின்னதாவே இருக்கும், கொம்பு கொஞ்சம் பெருசாவே வந்துடும். ஏன் அப்படின்னா அதுக்கு வயசு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், இது வயசு கம்மியிலேயே நல்ல சைஸ் வந்துடும். அதுதான் வந்து வித்தியாசம் இதுல. இந்த குட்டிகளை பக்ரீத்துக்கு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா எவ்வளவு நாள் வளர்க்க வேண்டிய வரும்? தாராளமா இப்ப எடுத்தாங்கனாலே இது வந்து பக்ரீத் அப்போ வந்து பாத்தீங்கன்னா தாராளமா 40 கிலோல இருந்து 50 கிலோ வரைக்கும் எடை வரக்கூடிய தன்மையில தரத்துல இப்போ வந்து இந்த குட்டிகள் இருக்குது. உண்மையிலே வந்துருமா 50 கிலோ? நல்ல அந்த சொல்ற பர்சன்டேஜ்ல அவங்க தீவனம் போடணும், கரெக்டா அவங்க வந்து வேக்சின்ல இருந்து சப்ளிமெண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா தாராளமா கண்டிப்பா வரும். தீவன மேலாண்மைனா நம்ம என்ன கொடுக்கணும் இதுக்கு? ஆக்சுவலா இப்போதைக்கு நம்ம டிஎம்ஆர் மட்டும் தான் கொடுக்குறோம். இல்ல ஒரு காலத்துல நான் பருத்தி கொட்டை கொடுத்தேன், கடலை புண்ணாக்கு கொடுத்தேன், அது கொடுத்தேன், இது கொடுத்தேன்னு சொல்றாங்க. வெறும் டிஎம்ஆர் மட்டும் போதுமா? வெயிட் ஏறுமா? ஒரு இடத்துல ஒரு மாதிரி ஃபாலோ பண்றாங்க. ஒரு பேர் வந்து சமச்சீர் உணவு கொடுக்குறாங்க, புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபைபர் கண்டென்ட்லாம் வந்து சில பர்சன்டேஜ்ல மினரல் மிக்சர் அந்த மாதிரி சில சப்ளிமெண்ட்லாம் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. டிஎம்ஆரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமச்சீரான ஒரு உணவு தான். அதுல பசுந்தீவனம், உலர் தீவனம், கான்சன்ட்ரேட்டட் ஃபீடு, இது எல்லாமே அதுல இருக்குது. ஸோ நம்ம டிஎம்ஆர் கொடுக்கறதுக்கு நல்ல ரிசல்ட் வரதான் செய்யும். டிஎம்ஆர் விரும்பி சாப்பிடுமா குட்டிகள்? நீங்க வீடியோலயே பார்க்கலாம், அது டிஎம்ஆர் கொட்டினாலே போதும், அது ஓடி வந்து உடனே நம்ம சாப்பிட்றத நம்ம வீடியோலயே பார்க்கலாம். அங்க டிஎம்ஆர்ல உள்ள அபிஷியல்ஸ் கிட்ட கேட்டு என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா இது நெல்லூர் ஜுடிப்பிக்குன்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஒரு தீவனமாவே சொல்றாங்க. குட்டிகளுக்கு அளவு எப்படி கொடுக்கணும்? உயிரோட 10 கிலோ இருக்கு, அந்த ஆட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 700 கிராம் கொடுக்கணும். இப்போ பக்ரீத் நெருங்கினால நம்ம 700 கிராம் கொடுக்கலாம். மற்ற நேரங்கள்ல வந்து எனக்கு ஃபீடிங் காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா வருதுன்னு சொன்னா நீங்க 600 கிராமும் கொடுக்கலாம், 650 கிராமும் கொடுக்கலாம். இப்போ பக்ரீத் வந்து ரொம்ப கிட்ட வந்துருச்சு, இன்னும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மாசம் தான் இருக்கு. நம்மளுக்கு வந்து வெயிட் கெயின் நல்லா வரணும் அப்படின்னு சொன்னா 0.7% 700 கிராம் கொடுக்கலாம். காலையில வந்து பாத்தீங்கன்னா 350 கிராம், சாயங்காலம் வந்து ஒரு 350 கிராம். 10 கிலோ எடை உள்ள ஆடுகள். 2 வேளையா பிரிச்சு கொடுக்கலாம். சில பேர் 3 வேளையாவும் பிரிச்சு கொடுக்குறாங்க. 200 கிராம் 300 கிராமா கூட பிரிச்சு கொடுக்குறாங்க. போதுங்களா? வேற எதுவும் தீவனம் கொடுக்கணுமா? வேற எதுவும் தேவையில்லை. இப்போ எனக்கு கறி பர்சன்டேஜும் வேணும், நல்ல ஹைட் லென்த்தும் வேணும், முடி தோரணை எல்லாம் கொஞ்சம் கம்மியா வேணும், ஆடு ஷைனிங்கா வேணும் அப்படின்னு சொன்னா இல்ல பண்ணையாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு 1.5 மாசம் கழிச்சு டிஎம்ஆரோட சேர்த்து கொஞ்சம் அந்த பருப்பு ஐட்டம், வெறும் புரோட்டீன் ஐட்டம்ஸ் மட்டும் சேர்த்து கலந்து கொடுக்குறாங்க. அதுக்கும் நல்ல ரிசல்ட் தான் வருது. வெறும் டிஎம்ஆர் போட்டாலும் நல்ல ரிசல்ட் தான் வருது. ஆந்திரால நம்மளுக்கு வந்து ஆடு வளர்க்குறவங்களும் நல்ல பழக்கம் இருக்கு, அதே மாதிரி அங்க வியாபாரிகளும் பழக்கம் இருக்கு. இப்போ நம்ம போய் ஆடு வளர்க்குறவங்ககிட்டயும் எடுக்கிறோம் குட்டி, அவங்க ஒண்ணு சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவங்க நம்ம கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க, வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க. நல்லா இருந்துச்சுன்னா நம்ம நேரா போய் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி வியாபாரிகளும் குட்டிகள் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப்ல வீடியோ அனுப்புறாங்க, அதை பார்த்துட்டு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் எடுத்துட்டு வரோம். ஏன் நம்ம நெல்லூர் ஜுடிப்பி குட்டி வாங்கணும்? மயிலம்பாடியும் நெல்லூர் ஜுடிப்பியும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா அதோடைய தோரணை தான். இதே நீங்க ஒரு 50 கிலோ மயிலம்பாடி குட்டி எடுத்துட்டு அதே மாதிரி 50 கிலோ நல்லா வளர்ந்த நெல்லூர் ஜுடிப்பி குட்டி நீங்க எடுத்து வச்சீங்க அப்படின்னு சொன்னா அதோடைய தோரணை வந்து கண்டிப்பா அதுல வந்து வித்தியாசம் பார்க்கலாம். ஆடு வாங்கக்கூடிய ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட வராங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா ஆடு நல்ல தோரணையா இருக்கணும், நல்ல ஆடு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கணும், ஆடு வந்து நல்ல முடிகள் அதிகமா உள்ளதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கஸ்டமர்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்த உடனே நெல்லூர் ஜுடிப்பி வந்து ரொம்ப பிடிச்சிருது. நம்ம மயிலம்பாடி வந்து தரத்துல கம்மி அப்படின்லாம் சொல்ல வரல, அது வந்து ஒரு வகையான வளர்ச்சி இருக்கு, நெல்லூர் ஜுடிப்பின்றது ஒரு வகையான வளர்ச்சி இருக்கு. ரெண்டுத்துக்குமே வந்து வியாபாரங்கள் ஒரு மாதிரி ஒருத்தர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இங்க நம்ம சென்னையில உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா லோக்கல்ல அதிகமா வந்து நெல்லூர் ஜுடிப்பி விரும்புறாங்க, ஏன்னா கறியும் நல்லா இருக்கும், அதே மாதிரி ஆடு நல்லா வளரும், ஹைட்டு வந்து ரொம்ப நல்லா வளரும். சென்னையில கொஞ்சம் இடத்துல போட்டு 1 சென்ட் 2 சென்ட் இடத்துல போட்டு இந்த குட்டிகளை வளர்க்கலாமா? தாராளமா வளர்க்கலாம். இந்த குட்டிக்கு வந்து எப்பவுமே தேவை இருக்கு, 365 நாளும் தேவை இருக்கு, கறிக்கும் தேவை இருக்கு. அதே மாதிரி குழந்தை பிறந்த அந்த அக்கிகான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க, அதுக்கும் நிறைய தேவைகள் இருக்குது. நிறைய பேத்துக்கு வந்து இந்த கடாக்கள் எங்க வாங்கணும்னு தெரியல, எப்படி வாங்கணும்னு தெரியல. இப்போ அவங்க எல்லாம் வந்து பக்கத்துல இருந்தா தாராளமா அவங்க எடுத்துக்குவாங்க. கல்யாண ஆர்டர்ஸ் இருக்கு, வளர்ப்பு குட்டிகள் நிறைய பேத்துக்கு தேவை இருக்கு. இப்ப இந்த குட்டி ஒரு 40 கிலோ ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா இதை எடுத்துட்டு போய் நாங்க அப்படியே பக்ரீத்துக்கு வளர்ப்போம். மோரக்கயிறு வந்து போட்டுட்டு ஒரு தனியா நிக்க வச்சு அது தனியா அது ஒரு வளர்ப்பு முறை இருக்கு. சென்னைக்கு உங்க பண்ணைக்கு எவ்வளவு தூரம்?
சென்னையில இருந்து சும்மா நம்மளுக்கு ஒரு 75 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் தான், ரொம்ப கிட்ட தான் சென்னை நம்மளுக்கு. 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துல போயிடலாம் சென்னை. 1.5 மணி நேரம் தான், அவ்வளவுதான். அப்ப சென்னையில யாரும் கேட்டா கொடுக்கலாம் அந்த குட்டிகளை? தாராளமா கொடுக்கலாம். 3 மாசம் வளர்ப்புல ஒரு மாசத்துக்கு 7 கிலோ, 3 மாசத்துல 20 கிலோ வரைக்கும் வாய்ப்பு இருக்குங்களா? தாராளமா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இது எப்போ சாத்தியம்னா நம்மளுடைய சம்மர் டைம்ல 100% சாத்தியம் தான். நல்ல வெயில் அடிக்கும் போது இது கண்டிப்பா சாத்தியம் தான். எப்படி கொடுக்குறீங்க ரேட் இந்த குட்டிகள்? ரேட் வந்து நம்ம சைஸ் வாரியா தான் நம்ம ரேட் பிரிச்சு கொடுக்குறோம். ஒரு குட்டி 7,000 ரூபாய்க்கு போனாதான் அந்த குட்டி வந்து நல்ல தரம் இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து ஒரு 500 ரூபாய் கம்மியா கிடைக்குது, 1000 ரூபாய் கம்மியா கிடைக்குதுன்னு சொல்லி போய் பார்த்துட்டு அவங்க அன்னைக்கு போன உடனே நிறைய நம்மளுக்கு சொல்றாங்க இப்படி ஆயிடுச்சு, ஆடு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பார்த்து ரொம்ப சின்ன குட்டி பொடி குட்டியா வாங்க கூடாது. ஆமா, பொடி குட்டி வாங்குறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஆமா, ரொம்ப கஷ்டம் அது. இப்போ இந்த குட்டிகள்லாம் என்ன பாத்தீங்கன்னா இதோட உயிரிடை வந்து ஒரு 18 கிலோ 20 கிலோ இருக்கும். இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இன்ஜெக்ஷன் வந்து வேலை செய்யும். இதே நீங்க சின்ன குட்டிங்களுக்கு நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணும்போது அது அந்த இன்ஜெக்ஷன் போடும் போதே அது ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்குது. தாங்கக்கூடிய சக்தியோட இருக்காதுன்னு, சக்தி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த குட்டிகள் எப்படி நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்கும்? அதாவது இந்த குட்டிகள் வந்து ஆந்திராலேயே நல்லா வளருது. அப்போ தமிழ்நாடுன்றப்போ ஆந்திரா கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாட்டோட வெப்ப சூழ்நிலை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஆனா எங்கேயுமே வளரக்கூடிய ஒரு பிரீட் தான் இது. இந்த நெல்லூர் ஜுடிப்பி குட்டிகள் உங்க அனுபவத்துல உயிர் எடையில எவ்வளவு மேக்சிமம் வந்திருக்கு? நம்ம பார்த்த வரைக்கும் 100 கிலோ தாண்டி எல்லாம் நிறைய பேர் குட்டி வச்சிருக்காங்க. பக்ரீத் 100 கிலோ தாண்டி இருக்குது. தாண்டி எல்லாம் இருக்கு தாராளமா. நெல்லூர் ஜுடிப்பியோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா 12 மாசத்துல வந்து நல்லாவே வளர்ந்துரும். ஆனா 2 பல்லு போட்டிருக்கவே இருக்காது. அதோட வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா நல்லா திடகாத்தமா நல்லா வளர்ந்துருக்கும். சில பேர் வந்து பட்ஜெட்டா எனக்கு ஆடு வேணும், ரொம்ப கம்மியா வேணும், சின்ன குட்டிகளா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அப்படியே எடுத்துக்கிறாங்க. நெல்லூர் ஜுடிப்பி வளர்த்தா லாபம் தானே? கண்டிப்பா முறையா வளர்த்தோம், குட்டி தேர்வு செய்யறதுல இருந்து நோய் மேலாண்மையில இருந்து அதே மாதிரி அதுக்கு தீவன மேலாண்மையில இருந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பரா நம்ம ஷெட் அமைச்சு இடம் சுத்தமா வச்சு எல்லா விஷயங்களும் நம்ம அதை எப்படி வளர்க்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இது வந்து லாபகரமான ஒரு தொழில் தான். இப்போ ஒரு குட்டியோட விலை எவ்வளவு ஆச்சு? இப்ப இந்த குட்டி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்மளுக்கு 9,000 ரூபாய்க்கும் இருக்கு குட்டி, 10,000 ரூபாய்க்கும் இருக்கு குட்டி. ஒரு குட்டி 10,000 ரூபாய்க்கு நம்ம இப்போ வாங்குறோம், ஒரு 3 மாசம் கழிச்சு விற்கிறோம். எவ்வளவு ரேஞ்சுக்கு அது வளர்ந்து இருக்கும்? ஓரளவுக்கு நல்ல வளர்க்க தெரிஞ்சவங்க வளர்த்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த குட்டி வந்து பாத்தீங்கன்னா 3 மாசத்துல ஒரு 40 கிலோக்கு மேலதான் வரும். உயிரடைக்கு 45 கிலோ கண்டிப்பா வரும். இது பக்ரீத்துக்கு விற்கும் போது அவங்க என்ன விற்கிறாங்கன்றது விற்கிறவங்களுக்கு தாராளமா தெரியும் அது என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க விற்பனை ஆகும். ஒரு குட்டியில மாசம் 1000 ரூபாய் நமக்கு லாபம் கிடைக்குமா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்குங்களா? அது வந்து நம்ம வந்து ஒரு 15 கிலோல எடுக்கணும் குட்டி. அந்த 15 கிலோல எடுத்து நம்ம 3 மாசம் வளர்க்கும் போது ஒரு 700 ரூபாய் இருந்து ஒரு 1000 ரூபாய் கண்டிப்பா நம்ம சீசன் பொறுத்து. இப்போ இந்த சீசன்ல வந்து ரேட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. இதே வந்து நம்மளுக்கு சம்மர் சீசன்ல வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாகும். பக்ரீத் முடிஞ்ச உடனே ரேட் கம்மியாகும். சீசனுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து கண்டிப்பா வித்தியாசங்கள் வரும். 100 குட்டி வளர்த்தா ஒரு மாசம் 1 லட்சம் ரூபாய் வாய்ப்பு இருக்குங்களா? ஏன்னா நிறைய இதுல சொல்றாங்க வீடியோல வந்து எவ்வளவு கிடைக்குன்றத விட எவ்வளவு அனுபவம் இருக்கு, அனுபவத்துக்கு தான் இது வந்து ஊதியம். நம்ம வளர்க்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இதுக்கு வந்து லாபமா இருக்கும். ஒரு 15 குட்டி 20 குட்டி வந்து ஈஸியா ஒருத்தவங்க எதுவுமே தெரியலன்னா கூட கேட்டு வளர்த்துட்டு போயிருவாங்க. அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எந்த குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு 100 குட்டி இருக்கும்போது இல்ல எந்த குட்டிக்கு உடம்பு சரியில்லை, அது எதனால போய் ஓரமா நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆரம்ப நிலை பண்ணையாளர்கள் எத்தனை குட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றீங்க? ஒரு 30 குட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணா நல்ல அனுபவமும் அவங்களுக்கு கிடைக்கும், லாஸ் இருக்காது. மெயினா நம்மளாம் அப்படிதான் ஸ்டார்டிங்ல வந்து சும்மா ஒரு 5 குட்டி 10 குட்டியில வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணவங்க தான். இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இதுல வந்து எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்திக்கிட்டோம். டிஎம்ஆர் தீவனம் ஒரு கிலோ எவ்வளவு ரேட் ஆனாச்சு உங்க ஊர்ல காஞ்சிபுரத்துல? நம்ம கிட்ட வந்து ஒரு கிலோ வந்து பாத்தீங்கன்னா அது 20 ரூபா வந்து 22 ரூபா. டிரான்ஸ்போர்டேஷன் பொறுத்து இருக்கு, எவ்வளவு பக்கத்துல இருக்காங்க எவ்வளவு தூரத்துல இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ரேட் வந்து 1 ரூபா 2 ரூபா வித்தியாசம் வரும். இது உங்ககிட்ட கிடைக்குமா? நம்ம கிட்ட வந்து எப்பவுமே கிடைக்கும். இல்ல யாரும் கேட்டாங்கன்னா எடுத்து கொடுக்கலாமா? இது தாராளமா கொடுக்கலாம், நம்ம நிறைய கொடுத்துட்டு இருக்கிறோம். தீவிரத்துல எதுவும் கம்ப்ளைண்ட்கள் உண்டா? எப்படி என்ன எப்படி சொல்றாங்க இப்போ ரீசெண்டா? இல்ல கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே இல்ல. நம்ம நெல்லூர் ஜுடிப்பி அந்த ஆந்திரா ரகத்துக்குன்னே வந்து ஸ்பெஷலா வந்து இது அதை ஃபோக்கஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட தீவனம். இது எல்லாத்துக்குமே இப்ப யூஸ் பண்றாங்க. ஆனா நெல்லூர் ஜுடிப்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. இது எத்தனை மாசம் குட்டி? இந்த குட்டியோட தரத்தை பற்றி சொல்லுங்க. இந்த குட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3.5 இருந்து 4.5 மாசம் அந்த மாதிரி. இதுவே நல்ல வளர்ச்சி தான். உயிரோட கண்டிப்பா 20 கிலோக்கு மேல இருக்கும். 3 மாசத்துல 20 கிலோ வந்துரும். எத்தனை மாசம் குட்டி ஆனது இந்த குட்டி? மயிலம்பாடி மாதிரியே இருக்கு. இதுவும் நெல்லூர் ஜுடிப்பி தான். இது வந்து அதான் 3 இருந்து 4 மாசம் குட்டி. இது இந்த ஆட்டுக்கு கொண்டு போலாமா? தாராளமா நிறைய பேர் எடுத்துட்டு போறாங்க. விதை கடாவா வந்து நிறைய பேர் எடுத்துட்டு போறாங்க.
எவ்வளவு வரும் மேக்ஸிமம் இதெல்லாம் வளர்த்தா? 1 வருஷம் 2 வருஷம் வளர்க்கன்னு வச்சுக்கோங்களேன். தாராளமா 100 கிலோ கிராஸ் பண்ணுவாங்க. சில பேர் நல்லா வளர்க்க தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாம் பல்லு போடாமலே நல்ல ஒரு வெயிட் கொண்டு வந்துருவாங்க. நீங்க சாதாரணமா நீங்க மேய்ச்சல்ல விட்டாலே இது வந்து நல்ல ஹைட் நல்ல லென்த் வரும். நெல்லூர் ஜுடிப்பில வந்து பாத்தீங்கன்னா அடிக்கருப்புன்னு ஒரு கலர் இருக்கு. அதே மாதிரி சுத்த வெள்ளை கலர்ல இருக்கு, சுத்த பிரவுன் கலர்ல இருக்கு, சுத்த கருப்பு இருக்கு. அப்புறமா சில கலர்கள்லாம் மிக்ஸ் ஆகியும் வந்துடும். இதை பக்ரீத்துக்கு வளர்த்தா நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க அந்த குட்டி பாருங்க, கால் கணத்துல இருந்து எல்லாமே நம்ம பார்க்கும்போது இப்படிதான் நம்ம சூஸ் பண்ணுவாங்க பக்ரீத்துக்கு நம்ம வளர்க்குறது. நம்ம பக்ரீத்துக்கு வளர்த்தா எத்தனை மாசத்துல கொம்புலாம் உருவி விடணும்? கொம்புலாம் வந்து நம்ம உருவிலாம் விடுறதுலாம் இல்ல. என்ன கொம்பு வளருதோ நம்ம அதை அப்படியே நேச்சுரலாவே விட்டுருவோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா ரொம்ப அதிகமா அது பின்னாடி போய் அடிக்கிற அளவுக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். தனித்தனியா கட்டி வளர்ப்பீங்க? ஆமா, தனித்தனியா கட்டி வளர்ப்போம். இப்ப இந்த மாதிரி நம்ம ஃப்ரீ ரேஞ்சில் வளர்க்கும் போது ரொம்ப பெரிய ஸ்பேஸ் அது கொடுக்க மாட்டோம். பின்னாடி ஓடி போய் வந்து ரெண்டும் இடிச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுக்காம நம்ம சின்ன இடத்துல கொஞ்சம் அதிகமா ஆடுகள் போட்டு வளர்க்கும் போது அந்த சண்டைகள்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். எந்த சீசன்ல மக்கள் நிறைய விரும்பி வாங்குவாங்க? பொதுவா பக்ரீத் முடிஞ்ச உடனே நிறைய வாங்குவாங்க. ஜனவரி மாசம் நிறைய எடுக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் அப்படி இருந்துச்சு, இப்போ அப்படி இல்ல. கறியோடைய தேவைகள் அதிகமாயிட்டனால குட்டி எடுக்கிறாங்க, 3 மாசம் வளர்க்குறாங்க, விற்பனை பண்றாங்க, திருப்பி குட்டி எடுக்கிறாங்க. இப்ப சீசன்லாம் யாருமே பாக்குறது இல்ல. இந்த குட்டிங்களோட தேவை எப்பவுமே ரொம்ப அதிகமா தான் இருக்கு, எப்பவுமே டிமாண்டா தான் இருக்கு. தடுப்பூசிகள் நம்ம என்னென்ன போடணும்? நெல்லூர் ஜுடிப்பி வந்து பாத்தீங்கன்னா ஈட்டிக்கு வந்து ரொம்ப பேர் போனது. ரொம்ப குழுன்னு வளருது. அதனால எவ்வளவு சீக்கிரம் உள்ள வந்த உடனே ஈட்டி போட முடியுமோ ஈட்டி ஃபர்ஸ்ட்ல போட்டுறணும். வந்த உடனே ஈட்டி ஃபர்ஸ்ட் போட்டுறணும். அதே மாதிரி நிக்ளோமிசைட் பிளஸ் ஆல்பெண்டசோல் அதோடைய டிவார்மிங்க நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணிடணும். ரெண்டாவது நம்ம பிபிஆர் போடணும். இதுக்கு மட்டும் நாங்க அப்படிதான் நாங்க ஃபாலோ பண்றோம். வளர்ந்த ஆடு நல்ல கொழுன்னு இருக்கக்கூடிய ஆடு வந்து பாத்தீங்கன்னா ஈட்டியால அஃபெக்ட் ஆயிருது. நம்ம அவ்வளவு நாள் கொடுக்க வேணாம், வந்த உடனே ஈட்டி போடணும் அப்படின்னா அது சில டாக்டர்ஸ்லாம் என்ன நம்மளுக்கு சஜஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, அது ஈட்டி போட்டிங்கன்னா 21 நாள் எடுத்துக்கும் அது வேலை செய்யறதுக்கு, ஆக்சுவலா அதோடைய கிருமி வேலை செய்யறதுக்கு. ஸோ அதனால நம்ம காலம் வேஸ்டா விடுறது இல்லை. வந்த உடனே எவ்வளவு சீக்கிரமா நாங்க ஈட்டி போட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாங்க ஈட்டி போடுறோம். ரெண்டாவது பிபிஆர் போடணும். 1 மாசம் கழிச்சு 21 நாள் கழிச்சு பிபிஆர் போடுவோம். இது மட்டும் தான் நம்ம போடுவோம், வேற எதுவுமே. இந்த ரெண்டுமே போதும், தாராளமா போதும். இந்த குட்டி எடை போட்டு பார்க்கலாமா? தாராளமா போட்டு பார்க்கலாம், என்ன வெயிட் வருதுன்னு நம்ம பார்க்கலாம் லைவாவே. இது எத்தனை மாசம் குட்டி? 3ல இருந்து 4 மாசம் குட்டி தான். ஒரிஜினல் நெல்லூர் ஜுடிப்பி. எப்பவுமே இடம் போட இப்படி இதுல வைக்கணும்னா ஆமா, ஒரு கூடையில வச்சுதான். 3 மாசம் குட்டி எவ்வளவு இருக்குது? 22,250. 3 மாசத்துல 22 கிலோ வந்துருதுன்னா அதான் 4 மாசம் நெருங்கி இருக்கலாம். அதான் நெல்லூர் ஜுடிப்பியோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான். ரொம்ப மாசம் 7 கிலோ சும்மா வளரக்கூடிய ஒரு பிரீட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெல்லூர் ஜுடிப்பி தான். ஆமா, மயிலம்பாடி மாதிரியே இருக்குன்னா. இதான் அடிக்கருப்பு, அடிக்கருவை. ஓகே, இதை வெயிட் போட்டு பாக்குறோம். 18 கிலோ 350 கிராம் இருக்குது. இது எத்தனை மாசம் குட்டி என்னாச்சு? இதுவும் எல்லாம் அந்த ஒரே தரத்துல இருந்து ஒரே இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்ததா. இது எல்லாமே பண்ண வளர்ப்புக்கு எப்படி இருக்கும் அண்ணாச்சி இந்த குட்டிகள்லாம்? நெல்லூர் ஜுடிப்பி வந்து பாத்தீங்கன்னா பண்ண வளர்ப்புக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும், டாப்பா இருக்கும், ரொம்ப டாப்பா இருக்கும். இது ஒரு வாட்டி அவங்க மயிலம்பாடியும் வளர்த்துட்டு நெல்லூர் ஜுடிப்பியும் வளர்த்து வித்தியாசம் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வேற இதே வாங்க மாட்டாங்க, வேற எதுவுமே வாங்க மாட்டாங்க. ஜுடிப்பி தான் வாங்குவாங்க. ஆமா, அதே மாதிரி கறி தரத்தையும் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து நெல்லூர் ஜுடிப்பி தான் அவங்க அதிகமா வளர்க்கக்கூடியவங்களா மாறிடுவாங்க. பக்ரீத்துக்கு ரொம்ப பக்காவா செட் ஆகக்கூடிய கடாக்கள் இது. இதட்ட 4.5 மாசம் இருக்கு. 4.5 மாசத்துல 40 கிலோ தாராளமா வரும். 40 கிலோக்கு மேலேயே வரும். 40 to 50 கிலோ தாராளமா கேரண்டி. கொண்டு போய் வளர்த்தாங்கன்னா வரும். இந்த மிடில் ரேஞ்சில் வாங்குவாங்க, அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். 40 to 50 கிலோ வாங்குறவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த 20 கிலோ குட்டி எவ்வளவு வரும் ரேட் இப்போ கொடுத்தீங்கன்னா? இந்த 20 கிலோ குட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 9,000 இருந்து 11,000 ரூபாய் வரைக்கும். ஒரு ஆவரேஜா ஒரு 10,000 ரூபாய். ஆமா, ஒரு குட்டி 10,000 ரூபாய். இப்ப பக்ரீத்து 4.5 மாசம் கழிச்சு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு விற்கலாம், எவ்வளவு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு? நல்ல உண்மையிலே வந்து ஒரு ஆட்டுக்கு வந்து கரெக்டா வளர்த்தாங்க அப்படின்னு சொன்னா ஒரு 5,000 இருந்து 8,000 7,000 வரைக்கும் லாபம் தாராளமா குறைஞ்சது கிடைக்கும். மாசத்துக்கு குறைஞ்ச மினிமம் 1,000 ரூபாய் 5,000 ரூபாய். இது வந்து பக்ரீத்துக்கு மட்டும் சாத்தியம். இது கறி வளர்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாபம் கம்மியா கிடைக்கும். ஒரு வேலைக்கு ஒருத்தங்க போயிட்டு இருக்காங்க, அவங்களும் ஆடு வளர்க்க ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு எளிமையான முறையை சொல்லுங்களேன். ஆட்டுக்கு என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா ஒரு சமச்சீர் உணவு. இது வந்து டிஎம்ஆர் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருது. டிஎம்ஆர் சாப்பிடும் போது கூட வந்து அதுக்கு தண்ணி தேவை. இது 2 மட்டும் வச்சுட்டு அவங்க வந்து அவங்களுடைய தினசரி வேலைக்கு அவங்க போயிடலாம். காலையில ஒரு பகுதி தீவனம், அதே மாதிரி ரிட்டர்ன் வரும்போது மாலை ஒரு பகுதி தீவனம் தண்ணி வச்சுட்டாங்கன்னா அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே தேவையில்லை. ரொம்ப இது வந்து எளிமையான ஒரு மெத்தட் ஆடு வளர்க்கறதுக்கு. வேலைக்கு போறவங்க ஆடு வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணலாம்னா, அவங்க வந்து டைரக்டா போயிட்டு சந்தையில ஆடு எடுத்தோ அது கஷ்டப்பட்டு அதுக்கு தடுப்பூசி போட்டு அதுல ஒரு சில ஆடுகளுக்கு உடம்பு சரியில்லாம போகும், அதை காப்பாற்றணும், அதுக்கு நேரம் செலவழிக்கணும், அப்படிலாம் இல்லாம அந்த மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்மளே வந்து நம்ம பண்ணைக்கு ஆடு எடுத்துட்டு வந்துட்டு நம்ம கிட்ட அவங்க இந்த ஆடுகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு 15 நாள் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு முறையான உள்ள வந்த உடனே ப்ராப்பரா ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருவோம். அதே மாதிரி அதுக்கு ஜுர
ஜுரத்துக்கு தேவையான மருந்து கொடுத்துருவோம். அப்புறமா உடனே வந்து பாத்தீங்கன்னா ETT வேக்சின் போட்டுருவோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிவார்மிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு PPRம் வேக்சினும் போட்டுருவோம். இது போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். அவங்க பண்ணையில எடுத்துட்டு போயிட்டு இந்த ஆடை வச்சுட்டு காலையில தீவனம் போட்டு தண்ணி வச்சுட்டு அதே மாதிரி ரிட்டர்ன் வந்துட்டு சாயங்காலம் தீவனம் போட்டு தண்ணி வச்சுட்டு இந்த மேலாண்மையை அவங்க பண்ணிக்கிட்டாலே போதும். தாராளமா வந்து அவங்க இந்த தொழில நல்ல முறையில பண்ணலாம். நல்ல லாபங்களும் எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த ஆடுகள் வந்து கேரண்டியா வந்து 5 கிலோல இருந்து 7 கிலோ எடை கூடும். உயிரிட கண்டிப்பா வரும். அது இல்லாம இது எல்லாமே மாசம் 7 கிலோ வரும் வாய்ப்பு இருக்கு. ஆமா, நம்ம வீடியோலயே பார்க்கலாம். இது எல்லாமே ஒரிஜினல் குவாலிட்டியான நெல்லூர் ஜுடிப்பி குட்டிகள்.